நாக சைத்தன்யாவோட இரண்டாவது மனைவியான சோபிதா தொலிபாலா கர்ப்பமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற நியூஸ் இப்போது சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்குது. அதே நேரம் சமந்தா மேடைகளில் கண்கலங்கி அழுகிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பற்றி சமந்தாவே ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. இப்போது இந்த நியூஸ் தான் சோசியல் மீடியாவில் வைரல் ஆகி வந்துட்டு இருக்குது. அந்த வகையில் சமந்தாவை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டு அவங்கள பிரிஞ்ச நாக சைத்தன்யா இப்போது நடிகை சோபிதா தொலிபாலாவை திருமணம் பண்ணியிருக்காங்க. இவங்க திருமணம் ஹைதராபாத்தில் பிரம்மாண்டமாக நடந்துச்சு. திரையுலக பிரபலங்கள் குடும்பத்தினர் கலந்துக்கிட்டு இவங்களை வாழ்த்தியிருந்தாங்க. இந்த சூழலில் சோபிதா தொலிபாலா கர்ப்பமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில நாட்களாக ஒரு நியூஸ் வைரல் ஆகி வந்துட்டு இருக்குது. திருமணத்துக்கு அப்புறமும் தொடர்ந்து நடிக்கிறதுல சோபிதா தொலிபாலா கவனம் செலுத்தி வந்துட்டு இருக்காங்க. அவங்களோட நடிப்பு பயணத்துக்கு நாக சைத்தன்யா, நாகார்ஜுனா இவங்கெல்லாம் முழு ஆதரவை கொடுத்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் தெரியுது. ரெண்டு பேரோட வாழ்க்கையும் சுமூகமாக போயிட்டு இருக்குது. இந்த நிலையில சோபிதா தொலிபாலா கர்ப்பமாக இருக்கிறாங்க, அதை வெளியில சொல்லாம வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவலுமே பரவிக்கிட்டு இருக்குது. இந்த நிலையில அதை பத்தி ஒரு உண்மையுமே தெரிய வந்திருக்குது. அதன்படி நாக சைத்தன்யா சோபிதா குடும்பத்துக்கு நெருக்கமானவங்க இதை பத்தி பேசியிருக்காங்க. அதாவது சோபிதா தொலிபாலா கர்ப்பமா இல்ல, அவங்க ஆன்டிஃபிட் வகையை சேர்ந்த ட்ரெஸ்ஸை சமீபத்தில் அதிகமாக போடுறாங்க, அதனால தான் அவங்க கர்ப்பமா இருக்கிற மாதிரி தோற்றம் வந்திருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதே நேரம் நடிகை சமந்தா சில மாசங்களாகவே மேடையில கண்கலங்கினபடி பேசின வீடியோக்கள் சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆச்சு. இதை பற்றி சமந்தா இப்போ விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. தான் மேடையில் பேசும்போது எதுக்காக கண்கலங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறத கேட்டு பலருமே இவங்களுக்கு ஆறுதல் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் நடிகை சமந்தா குழந்தை நட்சத்திரமாக சினிமாவில் அறிமுகமாகி இப்போது தமிழ், தெலுங்கு, மலையாளம் அப்படின்னு சொல்லிட்டு பல மொழிகளில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காங்க. ஆரம்பத்தில் மாடலிங் மூலமாக தான் இவங்களுக்கு பிரபலம் கிடைச்சிச்சு. இப்போது சமந்தா பற்றி செய்திகள் அடிக்கடி வைரல் ஆகிட்டே இருக்குது. சமந்தா நடிகர் நாக சைத்தன்யாவை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் விவாகரத்தான செய்திகள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் சமந்தா போடுற போஸ்ட்டுகள் எல்லாம் பார்த்துட்டு எப்போ இவங்க இரண்டாவது திருமணம் பண்ண போகிறாங்க, இவங்க அந்த தயாரிப்பாளரை திருமணம் பண்ண போகிறாங்களா, இந்த பிஸ்னஸ் மேனை திருமணம் பண்ண போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நாளுக்கு நாள் இவங்களை பற்றி வதந்திகளும் பரவிக்கிட்டே இருக்குது. அதுக்கு சமந்தா அப்பப்போ மேடைகளில் பதிலும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்கள பற்றின சர்ச்சைகள் மட்டும் இன்னும் இணையத்தில் குறையவே இல்லை. இந்த நிலையில தான் இப்போ தயாரிப்பாளராக சமந்தா மாறியிருக்காங்க. பிரவீன் கான்ட்ராகுலா இயக்கத்தில் மே 9 வெளியாக இருக்கிற சுபம் அப்படிங்கிற தெலுங்கு படத்தோட இசை வெளியீட்டு விழா விசாகப்பட்டினத்தில் நடந்த நிகழ்ச்சியில் கலந்துருக்கிறாங்க. அந்த நிகழ்ச்சியில் பட தயாரிப்பாளராக சமந்தா கலந்துக்கும் போது பல விஷயங்களையுமே இவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் நான் எப்போ எல்லாம் விசாகப்பட்டினம் வர்றேனோ அப்போல்லாம் ஒரு பிளாக் பஸ்டர் படம் வந்துடும். விசாகப்பட்டினத்தில் படமாக்கப்பட்ட மச்சி, ஓபிபி போன்ற படங்கள் பெரிய லெவலில் ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியாக பேசியிருக்கிறாங்க. அதோட ஒரு தயாரிப்பாளராக இந்த படத்தை புதிய யோசனையோட தான் தொடங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு சுபம் படம் பற்றி சமந்தா பேசியிருக்காங்க. இதை தொடர்ந்து தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் சமந்தா ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அதாவது சமந்தா மேடையில் பேசும்போது கண்கலங்கிற மாதிரி வீடியோக்கள் சோசியல் மீடியாவில் வைரல் ஆகி வந்துட்டு இருக்குது. அதுக்கு பலருமே சமந்தா இன்னும் கஷ்டத்தில் தான் இருக்கிறாங்க, அவங்களோட கணவர் பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக சோகத்தில் இருக்காங்க அப்படின்னா பேசி வந்துட்டு இருக்காங்க. இதுக்கு சமந்தா அந்த வீடியோவில் பதிலடி கொடுத்துருக்குறாங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, I'm forced to say it again that my eyes are really sensitive to bright lights and they tend to water, which is why I need to keep wiping them. So there are a lot of posts and articles going around about my emotional well-being, and I just want to make it clear that it has absolutely nothing to do with my emotional state. I am absolutely fine and happy and excited at the moment, so please give it a rest and let's not do this all over again. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் மேடையில் பேசும்போது கண்கலங்கி துடைக்கிறதுக்கு காரணம் எமோஷ்னலாக இருக்கிறது இல்லை, என்னோட கண்கள் அதிகமான வெளிச்சம் பார்த்தா சென்சிட்டிவ் ஆகி கண்ணீர் வந்துடும், இதனால தான் என்னோட கண்களில் இருந்து கண்ணீர் வருது, நான் நல்லாவும் மகிழ்ச்சியாகவும் ஆர்வத்தோடு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் பதிலடி கொடுத்துருக்குறாங்க. அந்த வகையில் சமந்தா கடந்த வருஷத்தில் பல பிரச்சனைகளை சந்திச்சிருக்கிறாங்க. அவங்களோட அப்பாவோட இறப்பு, உடல்நல பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு பல சோகங்கள் அவங்கள தாக்கி இருந்தாலும் அதிலிருந்து ஃபீனிக்ஸ் பறவையாக மீண்டும் வந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இப்போவும் சமந்தாவுக்கு உடலில் பல பிரச்சனைகள்
பிரச்சனைகள் இருக்குது. ஆனாலும் பலருக்கும் மோட்டிவேஷன் கொடுக்குற வகையில் எந்த நிகழ்ச்சியிலையுமே சிரிச்சு முகமாக கலந்துக்கிறாங்க. அதே மாதிரி அடிக்கடி உடற்பயிற்சி பண்ணுற வீடியோக்களையுமே வெளியிட்டு வந்துட்டு இருக்காங்க. சில வருஷங்களுக்கு முன்னாடி இவங்க செம்பருத்தி பூ பற்றி வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அது பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. அதே மாதிரி சமந்தா பற்றி பல்வேறு சர்ச்சைகள் பரவி வந்தாலும் அதையெல்லாம் சமந்தா கண்டுக்காமல் இருக்கிறாங்க. இந்த நிலையில் தன்னோட கண்ணில் இருக்கிற பிரச்சனை பற்றியுமே இப்போ விளக்கம் கொடுத்துருக்குறாங்க.